அதாவது எனக்கு ஒண்ணு புரியல. ஏகே மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சுக்கிட்டு விடாமுயற்சி இப்படி ஒரு படத்தையா சார் கொடுக்கிறது? எனக்கு மகிழ் திருமேனி சார் கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்னன்னா, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த படத்துல ஏகேவை அப்படியே நடக்க சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள் மியூசிக் மட்டும் போட்டு விட்டுருந்தாவே மாசா இருந்திருக்குமே. ஏன் கையில கன்னு கிடைச்சோனே பட்டு பட்டுன்னு எல்லாரும் நெத்தி பொட்டிலே சுடுறத விட்டுவிட்டு என்ன நீங்க கால சுட்டுட்டு இருக்கீங்க? கார் ஓட்டுறாரு, ஒரு ரேஸ் சீன் வச்சிருக்கலாம், அப்படியே ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி இன்னும் ஒரு 10-15 சீன் எடுத்துக்கலாம். என்ன சார் நீங்க போங்க சார். நீங்க பிரேக் டவுனோட அடாப்டேஷன் எடுக்கிறதுக்காக யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சி கொடுத்தது இங்க பாருங்க, யாருனாலும் ஏத்துக்கவே முடியல. உண்மையிலேயே இப்பயுமே படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னடா இது என்னமா நினைச்சேன்டா அப்படின்றாங்க. எனக்கு புரியல. 1997ல வந்த பிரேக் டவுன் படம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்க்கலனா போய் பார்த்துட்டு கூட இந்த படத்தை பாருங்க. நீங்க அதை பார்த்துட்டு இந்த படத்துல டக்குன்னு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் எதிர்பார்க்கறீங்களே எப்படின்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே இந்த ஒரு முயற்சியை நம்ம கண்டிப்பா பாராட்டணும், கொண்டாடணும். ஏகே மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ தமிழ் சினிமால ஹீரோ கேன் டூ எனிதிங் அப்படிங்கறத உடைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த படம் ஃபுல்லா அவர் யாரையுமே கொல்லல. யாரை வந்து கொல்லணும்னு நினைச்சாலும் கால் கீழ தான் சுடுறாரு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் தன்னோட மனைவியை தேடுறதுக்காகவும் சில எடுக்கிற முயற்சியில அங்கங்க நடக்கிற அசம்பாவிதமோ, அதுவும் அவுரா வாலண்டியரா கிடைச்சாலும் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாத ஒரு சாஃப்டான ஹீரோவை நீங்க பார்க்க முடியுமா? அது ஏகேவை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, முடியவே முடியாது. நம்ம இன்னுமே கமர்ஷியல் படங்கள்ல புஷ்பாவே எடுத்துக்கங்க, பறந்து தொண்டையை கடிக்கிறாரு, லாஜிக்கே இல்லங்கிறோம். ஆனா லாஜிக்கோட எடுக்கிற படத்துல என்ன இது ஒரு மாசே இல்ல அப்படின்றோம். இப்ப நம்ம என்ன பண்றது? விடாமுயற்சியை கொண்டாடுங்க, போய் தியேட்டர்ல பாருங்க. இப்படி வர்ற படங்களையும் ரசிக்க கத்துக்கங்க. அப்பதான் நிறைய படங்கள் வித்தியாசமா நம்ம தமிழ் சினிமானாலையும் கொடுக்க முடியும்.